தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறுகிறது. அதில் பனையூரில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களோடு நீரானுடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா, இந்த போராட்டத்தில் விஜய் பங்கேற்க வாய்ப்பு இருக்கா? எங்கெங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு? காரணம் என்ன? தேவப்பிரியன், மத்திய அரசு நிறைவேற்றிருக்கக்கூடிய வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இதற்கான போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று கட்சியுடைய தலைவரான விஜய் நேற்று வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. நாம் தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் இருக்கிறோம். இங்கு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். 500க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதோடைய முக்கிய அம்சமாக இருப்பது என்பது என்று பார்த்தீர்கள் என்றால், மத்திய அரசு நிறைவேற்றிருக்கக்கூடிய இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று கோஷம் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், ஒன்றிய அரசா இல்லது ஒன்றாத அரசா நிராகரிக்கிறோம் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை நிராகரிக்கிறோம் என்ற கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக நேற்று அந்த கட்சியுடைய தலைவரான விஜய் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்தது மட்டுமில்லாமல் அறிக்கை வாயிலாக 16 பாயிண்ட்களை அதாவது விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். இந்த சட்டத்தை எவ்வாறு எதிர்க்க வேண்டும், எவ்வொரு பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்பதெல்லாம் விளக்கி இருந்தார். குறிப்பாக அரசியல் அமைப்பையும் ஜனநாயக அமைப்பையும் இந்த சட்ட திருத்த மசோதா என்பது குலைக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். காட்டமான பதிவுகளையும் இட்டிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த கட்சியுடைய போராட்டமானது நடைபெறுகிறது. சென்னையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 5க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில், அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக இஸ்லாமியர்களுடன் தமிழக வெற்றி கழகம் இணைந்து அவர்களுடன் தோளோடு தோள் நின்று இந்த போராட்டத்தை நடத்தும். தொடர்ந்து இந்த சட்டம் திரும்ப பெற போராடும் என்று விஜய் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில் ராஜா.